மதுரை சமயநல்லூர் அருகே ஐயனார் கோவில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற குதிரை எடுப்பு திருவிழாவில் இளைஞர்கள் இடையே ஏற்பட்ட மோதலால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவலை செய்தியாளர் ஜெகநாத் வழங்க கேட்கலாம். ஜெகநாத், வணக்கம். இந்த மோதல் சம்பவம் தொடர்பான முழு தகவலையும் சொல்லுங்க. வணக்கம். மதுரை மாவட்டம் சமயநல்லூர் அருகே உள்ள தோட்டநேரி கிராமத்தில் உள்ள அருள்மிகு நிறைத்தலை முடையார் ஐயனார் கோவில்ல உற்சவ விழாவானது கடந்த வாரம் காப்பு கட்டுதலுடன் தொடங்கி இருக்கிறது. இந்த திருவிழாவானது ரொம்ப விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா திருவிழாவில் முக்கிய நிகழ்வாக குதிரை எடுத்து செல்லும் நிகழ்வு, அதனைத் தொடர்ந்து எருதுகட்டு திருவிழா நடத்தவும் கோவில் சார்பாக முடிவு செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக சமயநல்லூர் காவல்துறையினர்கள் இதற்கு பாதுகாப்பும் அவர்கிட்ட கேட்டிருந்தாங்க. அந்த போலீஸ் எருது கட்டும் நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுத்திருந்தார்கள். திருவிழாவுக்கு போலீஸ் பாதுகாப்பும் தரவில்லை என கூறப்படுகிறது. தற்போது எருது கட்டும் நிகழ்ச்சியின் காண அங்கு 5 கிராம பொதுமக்கள், பெண்கள், இளைஞர்கள் ஏராளமானவர் அந்த பகுதியில் கூடியிருக்காங்க. இந்த நிலையில தான் எருது கட்டும் நிகழ்ச்சி நடத்துவது தொடர்பாக இளைஞர்களுக்குள்ள மோதல் உருவாகி ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதனை அடுத்து கிராம மக்கள் இளைஞர்களை சமாதானம் செய்ய முயன்ற போது பலனில்லாதால் சமயநல்லூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்த போது போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து இந்த மோதலில் ஈடுபட்ட வாலிபர்களை விரட்டி அடித்தார்கள். தற்போது இந்த இளைஞர்கள் தாக்கி கொள்ளும் இந்த வீடியோவானது வெளியாகியிருக்கிறது. இது ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது போலீசார் பாதுகாப்பு பணியில் வராததற்கே இந்த மோதலுக்கான காரணம் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.